அனைவருக்கும் வணக்கம். 25/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளானது நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது பிறந்த நாளை தேசிய நல்லாட்சி தினமாக நாம் கடைபிடித்து வருகிறோம். வாஜ்பாய் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை இந்திய நாட்டிற்கு வழங்கினார். அந்த திட்டத்தெல்லாம் பார்க்கலாம். தங்க நாற்கரை சாலை திட்டம், அதாவது 1999 இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு 2006 நிறைவடைந்தது. அடுத்ததாக பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் 2000 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக டெல்லி மெட்ரோ திட்டமானது 2002 உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக அனைவருக்கும் கல்வி திட்டமானது 2000 ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆபரேஷன் சக்தி 1998 உருவாக்கப்பட்டது. இந்த ஆபரேஷன் சக்தி என்பது நமக்கு தெரியும், அணு ஆயுத சோதனை திட்டம். ஐநாவில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையும் அவருக்கே சேரும். அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் சிகிச்சையானது 2014 வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. அடுத்ததாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் ஆரிஃப் முகமது கான் என்பவர் பீகாரின் ஆளுநராக தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்பவர் கேரளாவின் ஆளுநராக இப்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக அஜய்குமார் பல்லா என்பவர் மணிப்பூரின் ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக ஹரிபாபு கம்பம்பட்டி என்பவர் ஒடிசாவின் மாநில ஆளுநராக தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல VK சிங் என்பவர் மிசோரத்தின் ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது இன்னுயிர் காப்போம் திட்டம், அதாவது நம்மை காக்கும் 48 என்ற தமிழக அரசின் திட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக கருதப்படுகிறது. இந்த திட்டமானது 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கட்டணமில்லா சிகிச்சை தொகையானது தற்போது ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு 1 லட்சம் கொடுத்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்து ஒரு நடப்பு நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்தியாவில் வர்த்தக பற்றாக்குறையானது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியை செய்து வருவதால் இந்த வர்த்தக பற்றாக்குறையானது ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், பொதுவாக ஏற்றுமதியை விட இறக்குமதியின் அளவு அதிகமானால் இந்த வர்த்தக பற்றாக்குறையானது ஏற்படும் என்பது. உலகிலேயே அதிகமான வர்த்தக பற்றாக்குறை கொண்ட நாடாக அமெரிக்கா தற்போது மாறி வருகிறது. மேலும் அதிக வர்த்தக உபரி கொண்ட நாடாக சீனா உள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, டிசம்பர் 26ஆம் தேதி வீர பால திவாஸ் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் 17 சிறார்களுக்கு பால புரஸ்கார் விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 7 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. அதாவது கலை மற்றும் கலாச்சாரம், வீரம், புதிய கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவைகள், விளையாட்டு, சுற்றுப்புறச் சூழல் ஆகிய 7 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் உருண்டை வடிவ பீங்கான் மணிகளானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அகழ்வாய்வில் 2900க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.